எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா திருவடிகளை போற்றி. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இன்று ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். இந்த வாரம் துக்ளக் இதழ் கலியுக சாணக்கியர் சோ அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது. கிருஷ்ணனுடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் ஆயத்தமான போது உத்பாதங்கள் என்று சொல்லப்படுகின்ற பலவித அபசகுனங்கள் தோன்றின. இவற்றை பார்த்து திகைத்த யுதிஷ்டர் நாரதரிடம் இவற்றின் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். சகல சாஸ்திர விற்பனரும் ஜோதிட கலையை நன்கு அறிந்தவருமான நாரதர் அந்த உத்பாதங்களை பற்றிய விவரங்களை யுதிஷ்டருக்கு எடுத்து உரைத்தார். சூரியன் மேற்கில் இருக்கும் பொழுது பல பொருள்களின் நிழல்களும் கிழக்கே விழாமல் போனால் அது அந்த ராஜ்யத்தின் தோல்விக்கு அறிகுறி. வெயில் இல்லாத போதே கிராமத்தில் உள்ள மரங்களின் நிழல் பிரதிபிம்பம் போல தரையில் தெரிந்தால் பெரியதொரு அபாயம் விளைய போகிறது என்று நாம் அறிய வேண்டும். பருவகாலம் தவறி மரங்களின் இலைகள் உதிர்வதும் உலர்ந்து போவதும் வரப்போகும் நாசத்தை உணர்த்தும் அறிகுறிகள். பூவின் மேல் மற்றொரு பூ, காயின் மேல் மற்றொரு காய் என்று பரவலாக மரங்களில் காணப்பட்டால் அந்த நாட்டில் அரசனோ அல்லது அவனை போன்ற அதிகாரம் படைத்த ஒருவனோ மரணம் அடைவான். பருவ காலத்தில் அல்லாமல் மற்ற நேரத்தில் அப்பருவத்திற்குரிய அல்லாத காய்களும் மலர்களும் தோன்றினால் அந்த பிரதேசத்தில் கலகம் விளையும். வெட்டப்பட்ட ஒரு மரம் பெரும் சப்தத்துடன் விழுந்தால் அது ராஜ்யத்திற்கு ஆபத்தை குறிக்கும். விக்கிரகங்கள் உடைவது, பண்டங்கள் மண்டபங்கள் இடிவது ஆகியவை வரப்போகும் தோல்வியை காட்டுபவை. இரவில் வானவில்லை ஒருவன் பார்த்தால் அது அவனுக்கு மட்டும் ஆபத்தை குறிக்கும். கற்களில் இருந்தோ விக்கிரகங்களில் இருந்தோ நீர்க்கசிவு தோன்றினால் அந்த நாட்டின் அரசன் மடிவான் அல்லது அவனுக்கு நிகரான பெரிய மனிதன் மடிவான் அல்லது அந்த தேசத்தில் வியாதிகள் பரவும், கலகங்கள் ஏற்படும். இந்த மாதிரி மகாபாரதத்தில், ராமாயணத்தில் எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. 4 வேதங்களில் கூறப்பட்டுள்ளதை சுருக்கமாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே மகாபாரதம் எழுதப்பட்டது. அதை படித்தாலே நாம் எல்லா தர்மங்களையும் அறிந்து கொள்ள முடியும். எது நல்லது, எது கெட்டது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, யாரோட பழகலாம், யாரோட பழகக்கூடாது, எது நன்மை தரக்கூடிய செயல், எது பாவம் தரக்கூடிய செயல். இந்த மாதிரி நாம உணரணும்னா இந்த மாதிரி நமது தேசத்தின் காப்பியங்களான ராமாயண மகாபாரதத்தை படிப்போம். இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்தது பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பல மக்களுக்கு கொடுமைகள் தினந்தோறும் பேப்பரை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது இல்லையா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு துயரகரமான நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நாம் அனைவரும் பக்தியோடு இருக்க வேண்டும். நாட்டில் நல்லது நிறைவேறுவதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். நல்லதை நாம் செய்ய வேண்டும். இறை நம்பிக்கை வேண்டும், பக்தியை வளர்க்க வேண்டும், நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி நல்லவர்களே நடந்தா நாட்டில் எந்த ஒரு துயரமான நிகழும் நடக்காது. நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக
துயரங்கள் இல்லாம ஆரோக்கியமா வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கொள்ளும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமோடு இறைபக்தியோடு சேமமாக இருக்கும். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.